சென்னையில் ஆராய்ச்சி மேம்பாட்டு மற்றும் பொறியியல் மைய விரிவாக்கத்துக்காக அமெரிக்காவின் நீட்ட நிறுவனம் 200 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இதனை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், அஷூரன் நிறுவனமும் உலகளாவிய திறன் மையத்தை சென்னையில் அமைக்க முன்வந்திருப்பதாக தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், ஏவ வேலு, சேகர்பாபு, திமுக எம்பி தயாநிதி மாறன் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். பள்ளிக் கல்வித்துறைக்கு ஒன்றிய அரசிடமிருந்து வரவேண்டிய நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தொடர்பாக தலைமைச் செயலாளருடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை நடத்தியுள்ளார். நிதி வராததால் பாதிக்கப்பட்டுள்ள பிரச்சினைகளை எப்படி தீர்ப்பது என்பது குறித்து அவர்கள் விவாதித்ததாக தெரிகிறது. தெலங்கானாவில் காஜிப்பேட்டை விஜயவாடா இடையே மழையால் சேதமடைந்த ரயில் தண்டவாளத்தை புனரமைக்கும் பணி இறுதி கட்டத்தை அடைந்துள்ளது. இன்று மாலை முதல் செகந்திராபாத் விஜயவாடா வழித்தடத்தில் ரயில்கள் இயக்கப்படும் என அதிகாரிகள் கூறிய நிலையில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. மலையாள திரையுலகை அடுத்து கன்னட சினிமா துறையிலும் பாலியல் அத்துமீறல்கள் உள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. தொடர்பாக விசாரிக்க நடவடிக்கை எடுக்க கோரி நடிகர்கள், இயக்குநர்கள், எழுத்தாளர் உள்ளிட்ட 153 பேர் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். சென்னையில் அரசு மருத்துவக் கல்லூரி விடுதியில் அரவிந்த் என்ற முதுநிலை மருத்துவ மாணவர் தற்கொலை செய்து கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகரைச் சேர்ந்த இவர் உடலில் ஊசியை செலுத்திய நிலையில் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. திருச்சி மேலப்புதூர் பகுதியில் விடுதியில் உள்ள மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் அரசு மருத்துவர் சாம்சன் டேனியலும் பள்ளி தலைமை ஆசிரியையான அவரது தாயார் கிரேஸ் சகாரய ராணியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். பாராலிம்பிக்கில் தொடர்ந்து 3வது முறையாக பதக்கம் வென்றுள்ள மாரியப்பனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். தன்னுடைய சாதனைகளால் பலருக்கும் ஊக்கமாக திகழும் மாரியப்பன் தங்கவேலுவின் வெற்றி பயணம் தொடர வாழ்த்துவதாக அவர் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலத்தில் காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிட முடிவு செய்துள்ளன. பேச்சுவார்த்தை நீடிக்கும் நிலையில் மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் 10 தொகுதியை ஆம் ஆத்மி கேட்கிறது. ஆனால் 7 தொகுதிகள் வழங்க காங்கிரஸ் முன்வந்துள்ளது. ஹரியானா சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்களை காங்கிரஸ் அறிவிக்க உள்ள நிலையில் ராகுல் காந்தியை மல்யுத்த வீரர்கள் வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் புனியா ஆகியோர் சந்தித்து பேசியுள்ளனர். இதனால் அவர்கள் இருவரும் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.